உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நீதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 இங்கே சொல்லும்போது, நீ எறும்பினிடத்திற்கு போ, 2வது அது வழிகளை பார், 3வது ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொல்கிறார். ஞானியாகிய சாலமோன் ஒரு சாதாரண ஒரு எறும்பை பார்த்து, அந்த எறும்பினிடத்துல யாரை போச்சுகிறார்? ஒரு மனுஷனை பார்த்து சொல்றார். மனுஷருடைய பல வகையான மனிதர் இருக்கிறார்கள். வேகமாக வேலை செய்கிறவர்கள், சுறுசுறுப்பாக வேலை செய்கிறவர்கள், மிகவும் கடினமாக உழைக்கிறவர்கள், சோம்பலாக இருக்கிறவர்கள், பல மனிதர்களிலே பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சாலமோன் ராஜா ஞானியாகி அவர் ஞானத்தை பெற்றவர். மக்கள் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், பேதைமை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் சொன்ன ஆலோசனை புத்திமதி அல்லது ஞானம் என்னவென்றால், சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். ஏன் நமக்கு இன்னைக்கு வறுமை, ஏன் நமக்கு தரித்திரம், ஏன் நம்ம வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை? ஆகவே நாம் சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டுமேனால் ஒன்று தேவ ஆசீர்வாதம், 2வது இந்த சாலமோன் ஞானி அவர் அநேக காரியங்களை சம்பாத்தியம் பண்ணனால, அவரும் சுறுசுறுப்பாக இருந்தனால, அவர் கண்ணுக்கு முன்னால் காணப்பட்ட ஒரு எறும்பை பார்த்து, அவர் காலத்திலே சோம்பேறிகள் இருந்திருக்காங்க, அந்த சோம்பேறிகளை பார்த்து சொல்றாரு, சோம்பேறியே எறும்பிடத்திற்கு போ, 2வது அதனுடைய வழிகளை எல்லாம் நன்றாக கவனித்து பார். அது வழிகள் எப்படி, எங்கேருந்து புறப்படுகிறது, அது எங்கேருந்து வருகிறது, அது என்ன செய்கிறது, அது எதை கொண்டு போகிறது என்பதை நன்றாக கவனித்துப்பார். 3வது நீ ஞானத்தை கற்றுக்கொள் சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எத்தனையோ காரியங்களை யார் மூலமாகலாம் கற்றுக்கொள்கிறோம், பெரிய பெரிய ஞானிகள் மூலமாக கற்றுக்கொள்கிறோம், மனிதர்கள் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். ஆனால் சாலமோன் ஞானி ஒரு பெரிய ஞானமுள்ள ஒரு ராஜா, அவர் எங்கே போய் அவர் கற்றுக்கொண்டார் என்றால், ஒரு சின்ன அற்பமான ஜந்துவா இருந்து அந்த எறும்பினிடத்தில் கற்றுக்கொண்டார். அடுத்த 7ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, அதற்கு பிரபு இல்லை, அதற்கு தலைவன் இல்லை, அதற்கு அதிகாரி இல்லை, ஆனாலும் அது தன்னுடைய வேலையை ஒழுங்காக ஆரம்பிக்கிறது, சரியான சமயத்தில் ஆரம்பிக்கிறது, அது சரியான சமயத்தில் செய்கிறது, அது சரியான சமயத்தில் சம்பாத்தியம் பண்ணுகிறது. அது தனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கோடை காலத்தில் ஆகாரத்தை சம்பாதித்து, அற்ப காலத்தில் அது ஆகாரத்தை அது சேமித்து வைக்கிறது. நம்ம வாழ்க்கையிலையும் கூட சம்பாத்தியம் பண்ண வேண்டிய காலம் உண்டு, நம்முடைய வாழ்க்கையில சேர்த்து வைக்க வேண்டிய காலம் உண்டு. அந்த வேதத்தில் வாசித்து பாருங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்வார்கள். எறும்பு தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு வேண்டிய ஆகாரத்தை சம்பாத்தியம் பண்ணி தேவை வரும்போது அதுக்கு உதவி செய்யும்படி அது சேர்த்து வைக்கிறது போல, இந்த நாட்கள்லையும் இந்த பாடத்தை கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலையும் சோம்பேறியே இராதபடி எறும்பினிடத்திற்கு போய் வழிகளை பார்த்து கற்றுக்கொண்டு கோடை காலத்திலே சம்பாத்தியம் பண்ணி அறுப்பு காலத்திலே சேர்த்து வைத்து நம்முடைய எதிர்கால வாழ்வுக்கு நம் ஆண்டவருக்கு பயனுள்ளதாக இருக்க, குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க, சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க, நம் அனைவருக்கு இன்னும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சாலமோன் ராஜாவை பெற்ற அந்த ஞானத்தை போல நாமும் சாலமோனிலும் பெரிய இடத்துல கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மே காட் bless you. பூமியிலே சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.